அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். இன்னைக்கு வந்து 300 கோடி ரூபா பட்ஜெட்டில் மிக பிரம்மாண்டமாக பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் கண்ணப்பா. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து இந்தியாவில் பல மொழிகளில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரிஜினல் வந்து தெலுங்கு தான் இந்த படம். இதோட டப்பிங் வெர்ஷனாக தமிழ், அப்புறம் தெலுங்கு தமிழ், மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் உட்பட பல லாங்குவேஜில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. படம் வந்து மிக்சடான ரிவ்யூஸ், பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் போட்டுட்டு வருது. இந்த படத்தை வந்து பழம்பெரும் நடிகர் மோகன் பாபு அவர்கள், தெலுங்கு நடிகர் மோகன் பாபு அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 300 கோடி பட்ஜெட்டில் பேன் இண்டியா லெவலில் மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா பிரபாஸ் அவர்கள், மோகன்லால் அவர்கள், அக்ஷய்குமார் அவர்கள், அப்புறம் இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் பட்டாலும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது மாதிரி டீட்டெயிலிங்கில் விஷயங்கள் நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்போட வந்தது. ஏன்னா இந்த படம் எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா இல்லாமல் தான் இந்த படத்தை போய் நீ பார்க்கலான்னு ஐடியா கிடச்சிது. இந்த படத்துக்கு டிக்கெட் வந்து ஆந்தை கண்ணன் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் ஹேண்டில் நம்ம நண்பர் தான் இந்த படத்துக்கு டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணார். காசி டாக்கீஸில் 11 மணி ஷோ அன்றைக்கி பார்த்தேன். அந்த ட்விட்டர் நண்பருக்கு நம்மளோட நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். வாங்க இனி படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, படம் வந்து நம்ம சின்ன வயசில் புராணங்களில் படித்த அதே கண்ணப்ப நாயனார் கதை தான். அதை வந்து இன்னைக்குள்ள மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்றது தான் படத்தோட ஒன்லைனு. படத்தோட கதை என்னென்னா, ஹீரோவான விஷ்ணு மஞ்சு வந்து ஒரு வேடுவர் மலத்தில் இருக்கார். அவரோட அப்பா தான் வந்து சரத்குமார் அவர்கள். அவர் வந்து ஒரு 5 இனங்களுக்கு ஒரு சின்ன சின்ன குழுக்களுக்கு தலைவராக இருக்கார். 5 இனங்கள் ஒரே ஏரியாவில் வச்சுட்டு வராங்க. வேடுவர் இனத்தை சேர்ந்தவங்க மாதிரி 5 பிரிவாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக தான் சரத்குமார் அவர்கள் இருக்காங்க. அவரோட பையனை வந்து எல்லா கலைகளையும் தேர்ச்சி பெற்று நல்ல வேட்டையில் வந்து பெரிய ஆளாக இருக்கிற விஷ்ணு மஞ்சு அவர் வந்து அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அந்த குழுக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவரே வந்து அந்த கூட்டத்திலேருந்து விலக்கி வைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுது. சரத்குமார் அவர்களே அவரோட பையனான விஷ்ணு மஞ்சை வந்து விலக்கி வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் விலக்கி வச்சதுக்கப்புறம் எதிர்பாராத விதமாக எதிரிகள் அட்டாக் பண்ண அதில் வந்து சரத்குமார் வந்து எதிரி வர விதமாக உயிரிழக்கிற கட்டம் வந்துடுது. அதுக்கப்புறம் இவர் பொறுப்பு எடுத்துக்கிறாரு விஷ்ணு மஞ்சு. அவர் கூட்டத்துலேருந்து விலகி இருந்தாலும் திரும்ப வந்து பொறுப்புக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நாத்திகனாக இருந்து திரும்ப ஆத்திகனாக மாறுறாரு. சிவன் மேலே பக்தியாக வர்றாரு. அதுக்கப்புறம் நடந்த எதிர்பாராத திடுக்கிடும் சம்பவங்கள் தான் ஒரு உண்மை புராண சம்பவத்தை அடிப்படையாக வச்ச கிளைமேக்ஸில் முடிகிறது தான் பேலன்ஸ் ஆரம்பிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். இந்த படம் வந்து நான் வந்து ஒரு ஐடியா இல்லாமல் தான் இந்த படத்தை பார்க்க போனேன். இது வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு ஐடியா இல்லை. ஏன்னா இது கண்ணப்பா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து அந்த புராண படங்கள் பார்க்குற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தது. ஏன்னா இதோட இயக்குனர் முகேஷ் சிங் வந்து ராமாயணம் மாதிரியான புராண தொடர்கள்லாம் எடுத்தவர். அவர் தான் இந்த படத்தை இயக்குனர்னு ஒன்று இந்த படம் எப்படியும் புராண படங்கள், பழைய தமிழ் படங்கள், அப்புறம் ஹிந்தி புராண படங்கள் மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஐடியாவில் போனேன். ஆனால் இது வந்து முற்றிலும் வேறுபட்டு கிட்டத்தட்ட பாகுபலி படம் மாதிரியான ஒரு நார்மலான மனிதர்கள் பேசிக்கிற லாங்குவேஜில் கொண்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம், லாஸ்ட்டில் ஒரு 10 நிமிஷம் தான் அந்த புராண கதைகளோட மெயினான பேஸ் வருது. மற்றபடி படம் வந்து அந்த பாகுபலியில் வர மாதிரி அந்த காதல் காட்சிகள், ஹீரோ விஷ்ணு மஞ்சுக்கும் ஹீரோயினான பிரீத்தி முகுந்தனுக்கும் உள்ள காதல் காட்சிகள், அதுக்கப்புறம் பாகுபலியில் வந்த மாதிரியான அந்த சண்டை காட்சிகள், பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள், பிரம்மாண்டமான படைகளை வந்து எதிர்த்து போராடுற மாதிரியான சண்டை காட்சிகள், விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே அதை கலந்து இயக்குனர் முகேஷ் சிங் வந்து நல்லாவே கொடுத்துருக்காரு. படத்தை அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் கேஸ்டிங் எல்லாமே அருமையாக இருக்குது. பேன் இண்டியா லெவலில் எல்லா நடிகருமே நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா மலையாளத்தில் வந்து சூப்பர் ஸ்டாராக அறியப்படுற அங்கத்தி சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் அவர்கள். அவர் வர சீன்ஸ் எல்லாமே கூஸ் பம்பாக இருக்குது. அதெல்லாம் பாகுபலியில் கவனம் எடுத்த பிரபாஸ் அவர்கள். அவர் வர சீன்ஸும் ஒரு 10-20 நிமிஷம் தான் வராரு. அவர் வந்து கடவுள் வந்து மனித அவதாரமாக வந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அவரும் நல்லா ரோல் பண்ணியிருக்காரு. மோகன்லால் அவர்கள் கேரக்டரும் கிட்டத்தட்ட அப்படி தான். அது இல்லாமல் நல்ல ஆன்மீக ஒரு மிடுக்கான பக்தராக வர ஆன்மீகமாக அர்ச்சனை பண்ணக்கூடிய கேரக்டரில் வர மோகன் பாபு அவர்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சிறப்பாகவே ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் ஒரு கேரக்டரை. ஹீரோவாக விஷ்ணு மஞ்சு, மோகன் பாபு அவர்களோட பையன் தான் ஹீரோ பண்ணியிருக்கார் இந்த படத்தில். அவர் தான் டைட்டில் கேரக்டர் கண்ணப்பா. அவர் வந்து தின்னான்னு சொல்லி ஒரு நாத்திகனாக இருந்து திரும்ப கடைசியில் கிளைமேக்ஸில் சிவபக்தி வந்து கண்ணப்பனை மாறுறது தான் அந்த படத்தோட கதை. அவர் வந்து அதை உணர்ந்து நல்லாவே அவரோட உடம்பு வந்து நல்லா ஜிம் பாடி நல்லாவே இப்போ அந்த கேரக்டர் வேடர்கள் கேரக்டருக்கு நல்லாவே செட் ஆகுது.
ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்ல நல்லாவே பின்னி பாடல் எடுக்கிறாரு. ஹீரோயினா வந்து பிரீத்தி முகுந்தனோட ஒரு லவ் பண்ணுற சீன்ஸு, அப்பா சரத்குமாரோட காட்சிகள், அப்புறம் அந்த ஃபைட் சீன்ஸ் மோகன்லால் அவர்களுடையும் பிரபாஸ் அவர்களுடையும் ஃபைட் சீன்ஸு அப்படின்னு சொல்லி கவனம் இருக்கிற விஷயம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டரை. ஹீரோயினுக்கு வந்து அதிக வேலைகள் இல்லை. கிட்டத்தட்ட பாகுபலியில் தமன்னா அவர்கள் கேரக்டர் மாதிரி தான் அவங்களும் ஓரளவு ஸ்கோப்பாக நல்லாவே நடிச்சிருக்காங்க. எந்த அளவுலையும் கிராமம் இல்லாத அளவுக்கு அவங்க கேரக்டர் வடிவமைச்சதுக்கு இயக்குனர் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். சரத்குமார் அவர்கள் சப்போர்ட்டிங் ரோல் நல்லாவே பண்ணியிருக்காரு. சமீப படங்கள்லாம் சப்போர்ட்டிங் ரோல்னால் சரத்குமார் அவர்களை கூப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் படத்தில் பில்லர் மாதிரி அவரும் தாங்கி பிடிக்கிறாரு சரத்குமார் அவர்கள். அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படத்தில் கருணாஸ், மலையாள படங்களில் சமீபமாக நடிச்சிட்டு வர சம்பத்ராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நடிகர் பட்டாலும் அந்த படத்தில் வந்து அவங்க கேரக்டரை வந்து நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஸ்டீஃபன் தான் மியூசிக் பண்ணியிருக்கார். பிஜிஎம் வந்து நல்லா வேற லெவல் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. நல்லாவே எலிவேட் பண்ணுது காட்சிகளை. கேமராமேனும் நல்லாவே பண்ணியிருக்கார் பங்களிப்பை. அது இல்லாமல் படத்தில் வந்து பாட்டுகள் வந்து கொஞ்சம் தெலுங்கு கலந்துருந்த மாதிரி இருக்குது. அந்த லிப் மூவ்மெண்ட்டு கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலான்ற அளவு கூட இருக்குது. விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. தேவையான இடத்துல விஎஃப்எக்ஸ் வச்சுருக்காங்க. எந்த இடத்துலையும் மிகைப்படுத்தாத ஒரு விஎஃப்எக்ஸு பார்க்கவே நல்லா இருக்குது. அந்த எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லாவே இருக்குது. படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்லையா அப்படின்னா சில காட்சிகள் மைனஸ் இருக்குது. அது என்னென்னா படம் இவ்வளோ பட்ஜெட் இருந்துமே ஒரு 5 பேர் குழு வந்து ரொம்பவும் க்ரௌட் இல்லாமல் காமிச்ச மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் இது வெட்ட வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் தான் படத்தில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் செட்டு போட்டு இந்த வேடுவர்கள் தங்குற இடம் மாதிரிலாம் காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மையாக இருந்திருக்கும். அது இல்லாமல் ஏற்கனவே நம்ம இதுக்கு அன்னப்பனார் கதை வந்து ஏற்கனவே படித்தது தான். ஸோ அது படித்தவங்களுக்கு ஆல்ரெடி இந்த கதை கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. அது இல்லாமல் சிவன் கேரக்டரில் அக்ஷய்குமார் அவர்கள் பண்ணியிருக்கார், சொல்ல மறந்துட்டேன். அந்த காட்சிகள் கொஞ்சம் ஹிந்தி டச்சில் இருக்க மாதிரி இருக்குது. சிவன் பார்வதி கேரக்டரில் வந்து காஜல் அகர்வால் அது கொஞ்சம் கவனித்து பண்ணியிருக்கலாம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி, தெலுங்குக்கு ஏற்ற மாதிரி, சவுத் இண்டியனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கலாம். மற்றபடி கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். மற்றபடிக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 15 நிமிஷம், செகண்ட் ஹாஃபில் ஒரு 15 நிமிஷம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தா, ஒரு அரை மணி நேரம் கம்மி பண்ணியிருந்தா, ஒரு 2.5 மணி நேரத்தில் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை வந்து எந்த விதமான ஒரு மதத்தை அடிப்படையில் வந்து திணிக்காம ஒரு படத்தை வந்து பாகுபலி மாதிரி கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு 10 நிமிஷம், கடைசி 10 நிமிஷம் மட்டும் அந்த ஒரு உண்மையான இதிகாசத்தில் உள்ள கதையை வந்து உண்மை கதையை மாதிரி அந்த நம்ம அறியப்பட்ட செவிவழி கதையை வந்து இலக்கியத்தில் இருக்க கதையை வந்து கொண்டு போன விதமாக நல்லா தான் இருக்குது. அதனால எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான படம் தான். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். எப்படி அந்த காலகட்டங்களில் திருவிளையாடல் படங்கள் கடவுள் வந்து மனுஷனுக்கு சோதனை கொடுப்பாரோ அந்த மாதிரியான ஒரு கதைகளம் தான் இது. ஸோ அதனால் ஃபேமிலியில் எல்லாருமே எல்லா மதத்தை சேர்ந்தவங்க இந்த படத்தை பார்க்கலான்றது என்னோட அபிப்பிராயம், தனிப்பட்ட கருத்து தான். ஸோ இந்த படம் வந்து இப்போது தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி ஆல் இண்டியா லெவலில் நல்லா வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. தெலுங்கில் கண்டிப்பாக ஹிட் அடிச்சிடும். ஆல்ரெடி 300 கோடி பட்ஜெட்டு. தமிழ்லையும் நல்லா வரவேற்பு பெற்றுக்கிட்டு வருது. மற்ற லாங்குவேஜில் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். ஏன்னா இது பேன் இண்டியா ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. மலையாளத்துக்கு மோகன்லால் அவர்கள், ஹிந்திக்கு அக்ஷய்குமார் அவர்கள், தெலுங்கில் வந்து மோகன் பாபு அவர்கள், அப்புறம் விஷ்ணு மஞ்சு, தமிழில் வந்து சரத்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் நடித்து அந்தந்த லாங்குவேஜில் ஹிட் ஆகிற அளவுக்கு உண்மையான பேன் இண்டியா படமாகவே வந்திருக்கு இந்த படம்ன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஸோ இந்த படம் வந்து டைட்டிலை பார்த்துட்டு யாரும் வந்து ஒரு மதம் சார்ந்த படங்களா அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காத அளவுக்கு ஹிஸ்டரிக்கல் படம் அந்த மாதிரி அதாவது வரலாறு சம்மந்தப்பட்ட மாதிரி படம் அந்த ஆங்கிளில் அணுகுனீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாத்தாத படம். மற்றபடி இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் தியேட்டரில் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த விதமான ஒரு விஷயங்களும் இல்லை. ஒரு கடைசியில் ஒரு கிராஃபிக்ஸில் கண் எடுத்து வைக்கிற சீன் அது கூட பெரிய அளவில் பயமுறுத்துகிற அளவுலாம் இருக்காது. ஸோ அதனால் குழந்தைங்களோடய பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான் இது. டைட்டிலை பார்த்துட்டு என்ன முடிவுலாம் எடுக்காமல் ஒரு ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக போனீங்கன்னா படம் வந்து கண்டிப்பாக ஏமாத்தாது. படத்தில் அதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஒரு 20 நிமிஷம் மட்டும் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். மற்றபடி அந்த குறையும் இல்லை இந்த படத்தில். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை பின்னாடி தெரியப்படுத்துங்க. இந்த படம் இப்போ தேட்டர்களில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு டிக்கெட் அழித்த அந்த நண்பருக்கு நம்மளோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். வேறொரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.